வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் நம்மளோட வயல். வயல் அப்படிங்கிறது அப்படின்னு ரெண்டு வகமாக பிரிக்கிறோம். வயல் அப்படின்னாவே நெல் நடுறோம் உள்ள இந்த நெல் தான் நம்ம வந்து வயல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்து நட்டுருக்கோம். செப்டம்பர் மந்த்து நட்டு இப்போ தை மந்த்து கிட்டத்தட்ட நம்ம இந்த மந்த்து ஜனவரியில் அறுவடை பண்ண போகிறோம். ஜனவரி 15th வந்து பொங்கல் வரப்போகுது. ஸோ அதில் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இந்த அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் பிகினிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ லிங்க்ல நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம உழவு செஞ்சு அதை வந்து நாத்தா எப்படி நம்ம நட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம லிங்க்ல இருக்கு காட்ட போகிறோம் உங்களுக்கு. இந்த நெல் பயிரிடும் போது முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வாழையில் இருக்கிற அந்த நார்கள் எல்லாத்தையும் இங்கே பயன்படுத்தி இருந்தோம். அதை தாண்டி அதை சுற்றி இருக்க மரச்செடி கொடிகளை வந்து கட் பண்ணி இதில் உள்ள போட்டு அதை வந்து உழவு ஓட்டி தான் நம்ம வந்து குப்பையாக ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உரங்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெல் மணிகள் ரொம்ப அழகாக கதிர்மணியாக வந்து அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம நெல்லின் வகைகள் பார்க்க போகிறோம். ரகம் இது வந்து பொன்னியின் வகைகள். பொன்னி தான் நம்ம இன்றைக்கி நட்டுருக்கோம். நட்டு அறுவடைக்கு வந்திருக்கிறது பொன்னியோட ரகம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பொன்னி. நம்ம இப்போ வச்சுருக்கிறது ஆந்திரா பொன்னி, கர்நாடகா பொன்னி, அம்மன் பொன்னி, இது மாதிரியான ரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா பொன்னி. ஆந்திரா பொன்னி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியோட ரகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம வயலோட அறுவடைக்கு வந்து தலை குனிஞ்சு நிற்கிதுன்றது எனக்கு ஒரு டாபிக் வந்து வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க வந்து சொல்கிறது, நெல்லை வந்து நம்ம பயிரிடும் போது ஒரு குழந்தையோடு ஒப்பிடுவாங்க. அது அறுவடைக்கு வரும்போது பார்த்தேன் அப்படின்னா ஒரு பெரிய பொண்ணு வயசுக்கு வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு ஒப்பிடுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தையா நடுறோம். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வருது. அது வந்து கரு கூடும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். பசுமையாக வந்து எல்லா இடத்துலையுமே பச்சை நிறமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது முதிர்ச்சி அடைய பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு எப்படி வந்து தாலி கட்டும்போது அவங்க வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டைலோட கிராமத்து பாட்டிகள் வந்து ஒப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தலை குனிஞ்சு நீட்டாக அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. இது அறுவடைக்கு வந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரு 10 days to 15 days நம்ம அறுத்துருவோம். கிட்டத்தட்ட மஞ்சள் நிறம் வர ஆரம்பிச்சிடுச்சு பயிரில். இது வந்து மஞ்சள் நிறம் வந்துருச்சு அப்படின்னாவே சுத்தமாக இன்னும் ஒரு 15 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த தைப்பொங்கலை நம்மளோட அரிசியை வச்சு ரொம்ப அருமையாக செலிப்ரேட் பண்ணுவோம். வணக்கம்.